இன்னைக்கு நம்ம ஒரு நியூ டாபிக் பார்க்க போறோம், அதாவது செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஸோ இந்த டாபிக் வந்து எதுல வருதுன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் சாப்டர் கிளாஸ் 12 பயாலஜி. ஓகேவா? ஸோ இந்த சாப்டர்ல இந்த டாபிக்கை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டாபிக், தட் இஸ் ஆட்டோசோம்ஸ் அண்ட் செக்ஸ் குரோமோசோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல வந்து நம்ம குரோமோசோம் வழியா எப்படி வந்து நமக்கு இன்ஹெரிட்டன்ஸ் நடக்குது பார்த்தோம். கரெக்டா? ஸோ ஜீன்ஸ் ஆர் பிரசன்ட் ஆன் குரோமோசோம். ஸோ அதன் மூலமா தான் நமக்கு கேரக்டர்ஸ் வந்து ஒன் ஜென்ரேஷன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வருது. அப்படிலாம் நம்ம வந்து எல்லாமே பார்த்தோம். சரி, இப்போ இந்த குரோமோசோமை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம பார்க்குற இந்த குரோமோசோம் ஸ்ட்ரக்சரை வந்து ஸோ இப்போ நான் வந்து குரோமோசோமை வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஸோ ஒன் இஸ் கால்ட் அஸ் ஆட்டோசோம்ஸ், another one is called as sex chromosomes. So one is called as autosomes, another one is sex chromosome. இப்போ ஆட்டோசோம்னா என்ன அப்படின்னா, இந்த குரோமோசோம் வந்து நம்மளுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ். ஓகே, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஹைட், நம்மளுடைய ஐ கலர், ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்கின் கலர், அதுக்கப்புறம் நம்ம பிளட் குரூப். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்து ஒரு குரோமோசோம் வந்து கொடுக்குது அப்படின்னா அது பேரு ஆட்டோசோம்ஸ். அதே வந்து செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் செக்ஷுவல் கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு எந்த ஆர்கானிசம் எடுத்தாலும் தெர் ஆர் டூ செக்ஸஸ், மேல் அண்ட் ஃபீமேல், ரைட்? ஸோ அந்த மேல் அப்படின்னு ஒரு கேரக்டரை கொடுக்கறது வந்து இந்த செக்ஸ் குரோமோசோம். இப்போ சப்போஸ் ஃபீமேல் அப்படின்னா அந்த கேரக்டரை கொடுக்கறது வந்து ஒரு செக்ஸ் குரோமோசோம். கரெக்ட்? ஸோ அதுதான் வந்து மெயின் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ ஆட்டோசோம்னா என்னன்னா, இட் இஸ் அ குரோமோசோம் தட் கண்ட்ரோல் சொமேட்டிக் கேரக்டர்ஸ். சொமேட்டிக்னா என்னது? சொமேட்டிக்னா நான் செக்ஷுவல். ஸோ நான் செக்ஷுவலா எனிதிங் தட் இஸ் கால்ட் அஸ் சொமேட்டிக் கேரக்டர். ஓகே, ஸோ தே ஆர் நாட் இன்வால்வ் இன் செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இப்போ ஹியூமன்ஸ், இப்போ நம்மள எடுத்துக்கிட்டோம்னா we have how many pairs of chromosome? 23 pairs of chromosome. கரெக்ட்? ஸோ அந்த 23 பேர்ல வந்து 22 ஆர் ஆட்டோசோம்ஸ். ஓகே, ஸோ the 22 pairs are autosomes. ஸோ ஒரு பேர்ல 2 குரோமோசோமா, அதனால we can call it as 44 chromosomes. ஸோ நம்ம டோட்டலா வந்து நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு? 46 குரோமோசோம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த 46ல பாத்தீங்கன்னா நமக்கு 44 வந்து ஆட்டோசோம்ஸ். ஓகே, 44 வந்து ஆட்டோசோம்ஸ், 2 is sex chromosome. So total 46 ஆயிடுச்சா? So 44 chromosomes or 22 pair. So இந்த sex chromosome வந்து 1 pair. Okay, so இந்த last ஒரு pair மட்டும்தான் வந்து sex chromosome. So examples of traits that is controlled by the genes on autosome. So நான் சொன்ன மாதிரி என்னென்ன ட்ரெயிட்னா என்னது? கேரக்டர். ஸோ இப்போ சப்போஸ் ஹைட், ஐ கலர், பிளட் குரூப், ஸ்கின், இதெல்லாமே வந்து ஆட்டோசோம்ஸ் உடைய ட்ரெயிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து செக்ஸ் குரோமோசோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி chromosome is involved in determining the sex of an individual. So whether the individual is male or whether the individual is female. Okay, so mainly the sex chromosome help in determining male or female character. So நம்ம ஹியூமன்ஸ்ல வந்து என்ன இருக்கு? 1 pair of sex chromosome, that is we have 2 chromosomes of sexual in nature. So இப்போ ஃபீமேலுக்கு வந்து எப்படி டினோட் பண்ணலாம்? இப்போ வந்து ஃபீமேல், பேசிக்கலி ஃபீமேல் ஹேஸ் XX chromosome. So மேலுக்கு எப்படி சொல்லலாம்? XY chromosome. So these are the sex chromosome. So இப்போ ஒரு பிக்டோரியலா ஒரு ரெப்ரசன்டேஷன் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஒரு குரோமோசோம் டயக்ராம். கரெக்டா? இப்போ வந்து குரோமோசோமை வந்து நான் நீட்டா வந்து அரேஞ்ச் பண்றேன். ஸோ இப்போ சப்போஸ் நான் இப்போ காட்டுறது வந்து ஹியூமன் குரோமோசோம்ஸ். ஓகே, ஸோ இந்த ஹியூமன் குரோமோசோமை வந்து நான் அப்படியே அரேஞ்ச் பண்றேன். ஸோ ஜென்ரலாக நம்ம ஹியூமன் குரோமோசோம்ல வந்து 23 பேர்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ அதுதான் வந்து நான் பேரா இப்போ நம்பர் பண்ணியிருக்கேன். 1 pair, ஃபர்ஸ்ட் பேர், செகண்ட் பேர், தேர்ட் பேர், ஃபோர்த் பேர், அந்த மாதிரி. ஸோ
அப் டு 22 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ஆட்டோசோம்ஸ். கரெக்ட். லாஸ்டா ஒரு பேர் இருக்குல்ல 23rd, ஸோ அதுதான் வந்து செக்ஸ் குரோமோசோம். ஸோ அந்த ஒரு பேர்ல தான் நமக்கு செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்குது. ஓகே, நம்ம ஹியூமன் எல்லாத்துலயுமே வந்து 22 வந்து ஆட்டோசோம், தட் இஸ் காமன். ஓகே, ஸோ அது வந்து செக்ஸை டிட்டர்மைன் பண்ணாது, அது வந்து மற்ற ட்ரைட்டை தான் டிட்டர்மைன் பண்ணும். பட் ஆனா அந்த ஒன் பேர் இருக்குல்ல அதுதான் வந்து செக்ஸை டிட்டர்மைன் பண்ணும். இந்த 23rd பேர்ல வந்து அது வந்து ஐதர் இட் குட் பி XX ஆர் XY. ஓகே, இப்போ சப்போஸ் வந்து XX இருந்தா அது வந்து ஃபீமேல், XY இருந்தா மேல், அவ்வளவுதான். ஸோ அந்த லாஸ்ட் பேர் தான் வந்து டிட்டர்மைன்ஸ் த செக்ஸ் ஆஃப் த ஹியூமன் பீயிங். வந்து ஆட்டோசோம்ஸ்னா என்ன, செக்ஸ் குரோமோசோம்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்மளை சுத்தி இருக்கிற வேரியஸ் ஆர்கானிசம்ஸ் இருக்கு, கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் காக்ரோச் எடுத்துக்கலாம், எர்த் வார்ம் எடுத்துக்கலாம், பேர்ட்ஸ் எடுத்துக்கலாம், ஆம்பிபியன்ஸ் எடுத்துக்கலாம், ரெப்டைல்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்மளை சுத்தி. அது எல்லாத்துலயுமே மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கா? கரெக்ட். ஸோ அது எல்லாத்துலயும் நம்ம எப்படி வந்து செக்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ண போறோம், ஸோ அது எப்படி வந்து நம்ம டிட்டர்மினேஷனுக்கு கொண்டு வர போறோம், ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம நெக்ஸ்டா பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஜென்ரலா பார்த்தீங்கன்னா எனி லிவிங் ஆர்கானிசம் இது வந்து இட் இஸ் காமன். இப்போ நம்ம படிக்க போறது வந்து இட் இஸ் காமன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேல் ஹெட்ரோகேமி பத்தி பார்க்கலாம். மேல் ஹெட்ரோகேமிட்டி, about male heterogamety, then we going to go for female heterogamety. ஸோ ஜென்ரலா நமக்கு இந்த வேர்டுக்கு அர்த்தம் வந்து நம்ம வேர்ட்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஹோமோனா என்ன? சேம். கரெக்ட். ஹெட்ரோனா என்ன? டிஃபரெண்ட், இட்ஸ் நாட் சேம். ஓகே, அப்ப ஹெட்ரோகேமிட்டினா என்ன? கேமிட்டினா கேமிட்ஸ். ஸோ அப்போ மேல் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் கேமிட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபீமேல் வந்து சேம் கேமிட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதுதான் அதோடைய மீனிங். கரெக்ட். இப்போ ஹியூமன் பீயிங்கே எடுத்துப்போமே. இப்போ ஹியூமன் பீயிங் ஜென்ரல் என்னது? இப்போ இது ஒரு மேல் பாக்குறீங்க, ஸோ மேல் இஸ் ஜென்ரலி XY, ஃபீமேல் எப்படி? XX. கரெக்ட். இப்போ ஃபீமேலுடைய கேமிட்ஸ் பார்த்தோம்னா இட் இஸ் சேம். இப்போ ஃபீமேல் ப்ரொடியூஸ் பண்ற எக் எல்லாமே வந்து XX. ஆனா மேலுடைய ஸ்பெர்ம் வந்து 50% X 50% Y. ஸோ அதனால தான் அது பேரு மேல் ஹெட்ரோகேமிட்டி. ஓகே, ஸோ மேல் ப்ரொடியூஸ் பண்ற கேமிட்ஸ் வந்து தே ஆர் நாட் சேம். 50% is X and has X chromosome, 50% will have Y chromosome. ஓகே, ஸோ அதனால தான் இட்ஸ் கால்ட் மேல் ஹெட்ரோகேமிட்டி. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்லயும் இது இருக்கு. அதுக்கப்புறம் ட்ராசோஃபில்லா. இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இல்லையா, மார்கன் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணார் அப்படின்னு. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எதை யூஸ் பண்ணாரு? ட்ராசோஃபில்லா மெலனோகாஸ்டர், ரைட்? ஏன்னா வந்து இட் ஹேஸ் ஜீன்ஸ் விச் இஸ் சிமிலர் டு ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ அதனால தான் அதை வந்து ஒரு ஆர்கானிசமா யூஸ் பண்ணியிருக்காரு அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு. ஸோ அது அந்த ட்ராசோஃபில்லாலையும் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் XX and XY chromosomes. ஓகே, ஸோ மேல் வில் ஹேவ் XY, ஃபீமேல் வில் ஹேவ் XX. ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஆல் த மேமல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ராசோஃபில்லா மெலனோகாஸ்டர். இப்போ எப்படி செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்குதுன்னு ஒரு இமேஜ் உங்களுக்கு காட்டுறேன், ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஸோ ஜென்ரலா என்ன ஆகுது? ஸோ ஐ டோல்ட் யூ திஸ் இஸ் த ஃபீமேல் அண்ட் திஸ் இஸ் த மேல். ஸோ ஃபீமேல் ப்ரொடியூஸ் பண்ற எல்லா எக்குமே வந்து XX, they will have XX chromosome. பட் ஆனா மேல் ப்ரொடியூஸ் பண்ற ஸ்பெர்ம்ஸ்ல வந்து 50%, okay, 50% will have X bearing sperm. This is 50%. Y bearing sperm எவ்வளோ? 50%. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஃபீமேல் ப்ரொடியூஸ் பண்றது வந்து ஐ எம் டேக்கிங் இட் அஸ் XX, மேல் வந்து XY Y. தென் ஸோ இதுதான் வந்து கேமிட்ஸ். ஸோ ஃபீமேலுடைய கேமேட் வந்து ஒன்று எக்ஸ் இருக்கும். ஓகே, மேலுடைய கேமேட்ல 50% X 50% Y. இப்போ நம்ம பண்ணட் ஸ்கொயர் போடலாமா? கரெக்டா, இதெல்லாம் வெரி ஈஸி தான், இது காம்ப்ளிகேட்டட் இல்லை. XX XY, கரெக்ட். இப்போ என்ன வருது? XX XX XY and XY. அப்போ என்ன அர்த்தம்? there is a 50% chance for a male child to be born. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு மேல் ஃபீமேல் வந்து they are doing the breeding process. So after breeding
you will get 50% chance of male formation. Okay, 50% chance of female formation. It's always 50% chance. Probability வந்து 50:50. ஸோ எதுவுமே வந்து அன்ஈவன் கிடையாது. ஸோ மேல் பிறக்கிறதுக்கு 50% சான்ஸ் இருக்கு, ஃபீமேல் பிறக்கிறதுக்கு 50% சான்ஸ் இருக்கு. அண்ட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த மேல் கேமிட். ஏன்னா வந்து மேல் தான் டிஃப்ரெண்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக எக்ஸ் ஒய்ன்னு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த மேல் கேமிட் விச் இஸ் கோயிங் டு ஃபியூஸ் வித் த ஃபீமேல் கேமிட். ஸோ எக்ஸ் ஃபியூஸ் ஆனா ஃபீமேல், ஒய் ஃபியூஸ் ஆனா மேல். ஓகே, ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த மேல், நாட் ஆன் த ஃபீமேல். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து இம்பார்ட்டண்ட்டானது என்னன்னா இன்செக்ட்ஸ். இப்போ இன்செக்ட்ஸ்ல எப்படி சார் வந்து நமக்கு செக்ஸ் டிட்டர்மைன் பண்ண? ஏன்னா இன்செக்ட்ஸ்ல மேல் இன்செக்ட் இருக்கு, ஃபீமேல் இன்செக்ட், கரெக்டா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட்ஸ் வந்து இட் இஸ் ஆல் ஆஃப் எக்ஸ்எக்ஸ் அண்ட் எக்ஸ்ஓ டைப். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ இன்செக்ட்ஸுக்கு வந்து ஸோ இன்செக்ட்டுக்கு பேசிக்கா எக்ஸ்எக்ஸ் அண்ட் எக்ஸ்ஓ டைப்பை தான் நம்ம படிப்போம். ஓகே, XX and XO type. இதுல XX வந்து female. Okay, so XX is female and XO பாத்தீங்கன்னா male. So அது என்னது இந்த O? இப்போ XY ன்னு பார்த்தோம் இல்லையா, X chromosome, Y chromosome. XO என்னது? O is nothing but no chromosome. No chromosome. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த காம்பினேஷன்ல ஒரு ஆர்கானிசம் பிறக்குதுன்னா அது வந்து மேல குறிக்கும். ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபீமேல் வந்து XX, ஆல் X கேரி X. மேல் வந்து XO, 50% sperm will have X, 50% will carry no sex chromosome. That is why it's called as O. XO. ஓகே, ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம இதை வந்து டிட்டர்மைன் பண்றது அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கிராஸ்ஹாப்பர். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸ்எக்ஸ் எக்ஸோ டைப்புக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கிராஸ்ஹாப்பர் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட்ஸ் ஆல்சோ வில் கம் அண்டர் திஸ் கேட்டகரி. கிராஸ்ஹாப்பர், கிரிக்கெட், காக்ரோச், எது கேட்டாலும் இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ எப்படி டிட்டர்மைன் பண்றாங்க? ஸோ இந்த இமேஜை பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? ஃபீமேல்ல எக்ஸ்எக்ஸ் இருக்கு, மேல்ல வந்து என்ன இருக்கு? XO இருக்கு. இப்போ கேமீட் செப்பரேஷன் நடக்குமா? ஸோ we have 1X, X, X and O. இதில் XX மேல் கேமீட், XO, XX, XX, XO and XO. ஸோ இதில் ப்ராபபிலிட்டி என்ன? 50% there is a chance of female. அதே மாதிரி 50% there is a chance of male. ஓகே, ஸோ இதுல பேசிக்கா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஒய் தெர் இஸ் நோ குரோமோசோம். ஸோ மேல்னா XO, ஃபீமேல்னா XX. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஃபீமேல் XX சேம் திங், மேல் வந்து XYன்னு பார்த்தோம். ஸோ அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் டாபிக், தட் இஸ் ஃபீமேல் ஹெட்ரோகெமிட்டி. ஸோ இப்போ நம்ம மேல் ஹெட்ரோகெமிட்டி பார்த்தோம்ன்றது வந்து சேமா இருக்காது. ஓகே, ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து birds, fishes, fowls. ஓகே, ஸோ மெயினாக இதில் நிறைய என்ன கேட்போம்? பேர்ட்ஸ் அண்ட் ஃபிஷஸ். ஸோ இது ரெண்டும் மேஜராக வந்து இதே சிஸ்டமை தான் ஃபாலோ பண்ணும். ஸோ பேர்ட்ஸ், ஃபிஷஸ்லாம் என்னது? ஃபீமேலுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கேமெட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நான் இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னா ZZ அண்ட் ZW. ஸோ ZZ அப்படின்னா அது வந்து மேலே குறிக்கும், ZWனா அது வந்து ஃபீமேலை குறிக்கும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு கிராஸ் போட்டு பார்த்துருவோமா? ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுக்கு வந்து ஒரு கிராஸ் போட்டு பார்த்துடலாம். வெரி சிம்பிள். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஐ எம் டேக்கிங் ஒன் மதர், ஃபாதர். ஸோ மதர் எப்படி இருக்கும்? ZW. ஃபாதர் எப்படி இருக்கு? ZZ. ZZ, ZW, ZZ, ZW. ஸோ ZZன்னா என்னது? மேல், நாட் ஃபீமேல். ஓகே, இங்க வந்து மேலுக்கு வந்து சேம் குரோமோசோம். ZWனா அது வந்து ஃபீமேலை குறிக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து நமக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்கு? பேர்ட்ஸ்ல கூட 50% மேல், 50% ஃபீமேல் சான்சஸ் இருக்கு. ஸோ இதே தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கான். ஃபீமேல்ல வந்து 50% ஆஃப் த எக்ஸ் கேரி Z குரோமோசோம், 50% ஆஃப் த எக்ஸ் கேரி W குரோமோசோம். ஆனால் மேலில் வந்து எல்லா ஸ்பெர்முமே வந்து Z குரோமோசோமை தான் கேரி பண்ணும்.
ஸோ அதனால தான் இது பேர் ஃபீமேல் ஹெட்ரோகேமிட்டி. இட் இஸ் மெயின்லி ஃபவுண்ட் இன் பேர்ட்ஸ். இப்போ என்ன பேர்ட் வேணால் கேட்கலாம், சிக்கன் கேட்கலாம், பேரட் கேட்கலாம், க்ரோ கேட்கலாம், ஸ்பேரோ, வாட் எவர் இட் இஸ் ஃபீமேல் ஹெட்ரோகேமிட்டி. ஓகே, ஸோ இதுடைய லாஸ்ட் டாபிக் வரும். ஓகே, தட் இஸ் ஹாப்ளோடிப்ளாய்டி. ஹாப்ளோடிப்ளாய்டி. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சார் இப்போ எல்லா செக்ஸுமே வந்து இப்படி தான் டிட்டர்மைன் பண்ணுறோமா? அதாவது பேஸ்ட் ஆன் வெதர் வி ஹாவ் சேம் குரோமோசோம் ஆர் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் குரோமோசோம், சிமிலாரிட்டி டிஃப்ரென்ஸ் இதை வச்சு தான் நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோமானா கிடையாது. நேச்சரில் எப்பவுமே ஒரு எக்ஸப்ஷன் வரும். ஸோ அந்த எக்ஸப்ஷன் தான் ஹனி பீ. ஓகே, நீங்கள் பார்க்குற இந்த எக்ஸப்ஷன் வந்து ஒரு எக்ஸப்ஷன். ஹனிபீல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, நம்ம வந்து குரோமோசோமுடைய கவுண்டை வச்சு டிட்டர்மைன் பண்ணும், அது மேலா இல்லை ஃபீமேலான்னு. இப்போ மேல் பீஸ், ஓகே, then we have female bees. Male bees are haploid. ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் தான் இருக்கும். ஃபீமேல் பீஸ்ல என்ன இருக்கு? டிப்ளாய்ட். தட் இஸ் 2 chromosomes will be there. ஓகே, ஸோ வந்து மேல்ல வந்து ஒன்லி 1 set of chromosome will be there. ஃபீமேல்ல வந்து 2 set, அதாவது pair of chromosomes will be there. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஹாப்ளாய்டா இருந்தால் அது வந்து மேல், டிப்ளாய்டா இருந்தால் அது வந்து ஃபீமேல். ஸோ இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த டேபிளில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபீமேல் தட் இஸ் குவீன், ஒர்க்கர், இதெல்லாம் வந்து பீ டைப்ஸ். ஸோ ஜென்ரலாக வந்து மேல் பீயை வந்து நம்ம ட்ரோன் அப்படின்னு சொல்லுவோம். மேல் பீயை ட்ரோன்னு சொல்லுவோம். ஃபீமேல் பீயை வந்து குவீன், ஒர்க்கர் அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணலாம். குவீன் தான் வந்து ஹெட்டு, ஒர்க்கர் பீ வந்து ஒர்க் பண்ணும், அதாவது அந்த பீ ஹைவ் கட்டுறதுக்கு, ஹனி சேகரிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் ஒர்க் பண்ண பேர் ஒர்க்கர். ட்ரோனுடைய மெயின் ஒர்க் என்னன்னா ரீப்ரொடக்ஷன். மேல் வந்து எப்பவுமே ரீப்ரொடக்ஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான், it doesn't do any work as such. Okay, so இதுதான் வந்து different types of bees. So female bee வந்து it is diploid, 2 set of chromosome. Okay, so that is why it's called diploid. It has 32 chromosomes, very important guys. அதே மாதிரி மேல்ல வந்து 16 chromosome இருக்கு. மேல்ல வந்து நமக்கு எவ்வளவு இருக்கு? 16 chromosome இருக்கு. ஸோ இப்போ இதுல எது மேல்? ஓகே, this மேல்ல வந்து எவ்வளவு இருக்கு? 16 chromosome. ஃபீமேல் எவ்வளோ இருக்கு? 32 chromosome. So even the numbers play a very important role. Screenshot எடுத்துக்கோ. Okay, you just take a screenshot for this because this is very very important. இது பல நீட் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இது இந்த சார்ட்ல இருந்து மட்டுமே ஒரு கண்டினியூஸான நீட் எக்ஸாம்ஸே ஒரு 2 to 3 years இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பே அட்டென்ஷன். இதோட நம்ம சாப்டரை முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபீமேல் அண்ட் மேலுக்கு கிராஸ் பண்ணுறேன். ஸோ ஃபீமேல் வந்து ஜென்ரலி இட் இஸ் டிப்ளாய்ட், தட் இஸ் 32 chromosomes இருக்கு. கரெக்டா? மேல் என்னது? ஹாப்ளாய்ட், 16 chromosomes இருக்கு. ஃபீமேலில் 32 chromosomes, மேலில் வந்து 16 chromosome. இப்போ வந்து ஃபீமேல் வந்து எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுமா? பை மியாசிஸ். ஸோ எக் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுன்னா, ஹாஃப் ஆஃப் தி எக், ஓகே, ஸோ அதில் ஹாஃப் வந்து ஹாப்ளாய்ட், தட் இஸ் 16 and 16. ஓகே, ஹாஃப் ஆஃப் தி எக், திஸ் இஸ் ஹாஃப் ஆஃப் தி எக். ஓகே, இது வந்து அனதர் ஹாஃப் ஆஃப் தி எக். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த ஃபீமேல் வந்து 10 eggs இருக்குன்னா அதில் 5 எக் வந்து, எல்லா எக்குமே வந்து 16 ஹாப்ளாய்ட் தான், பட் நான் பிரிக்கிறேன். ஸோ 5 எக்கு என்ன ஆகும்னா, இட் வில் பி கன்வெர்டட் இன்டு அன் ஆஃப் ஸ்பிரிங், இன்டு அ பேபி வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். அதாவது மேலோட ஃபர்டிலைஸ் ஆகாம இட் இஸ் த எக் வந்து அப்படியே வந்து பேபியா கன்வெர்ட் ஆயிடும். ரிமைனிங் ஒரு ஹாஃப் எக், அதாவது ரிமைனிங் ஒரு 5 எக் இருக்கா, அது மட்டும்தான் மேல் ஸ்பெர்மோட ஃபியூஸ் ஆகி பேபி ஃபார்ம் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன்? 16னா மேல், இது ஆல்ரெடி ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. 16னா மேல், 32னா ஃபீமேல். ஸோ இது வந்து எப்பவுமே மெமரியில இருக்கணும். இப்போ நான் என்ன சொன்னேன்? பாதி எக் வந்து அப்படியே பேபியா கன்வெர்ட் ஆயிடுது. அப்போ 16 வந்து அப்படியே இருக்கும். இப்போ 16னா என்னது? இட் இஸ் கோயிங் டு கன்வெர்ட் இன்டு மேல், தட் இஸ் ட்ரோன்.
So without fertilization, directa male baby is formed. With fertilization with male chromosomes or male sperms, it is going to form female. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அதாவது ஃபீமேலில் வந்து ஜென்ரலி இட் இஸ் டிப்ளாய் 32 குரோமோசோம்ஸ். அது மியாசிஸ் மூலமாக 16 பிரியுது. 16 குரோமோசோம் 16 குரோமோசோம் ஹாப்ளாய். ஸோ ஒரு ஹாப்ளாய்டு எக் வந்து டைரக்டாக மேலாக கன்வெர்ட் ஆகிடும். அப்படியே மேலாக கன்வெர்ட் ஆகிடும். ஃபர்டிலைசேஷனே தேவையில்லை, ஃபியூஷனே தேவையில்லை. அனதர் 16 குரோமோசோம் இன்னொரு எக் இருக்கு இல்லையா, அது மட்டும் ஸ்பெர்மோட ஃபியூஸ் ஆகி 32 குரோமோசோமா கன்வெர்ட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி மேல் ஸ்பெர்ம்ஸ்ல வந்து 16 தான் இருக்க போகுது நமக்கு மைட்டாசிஸ் மூலமா. கரெக்ட். மேலுடைய ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே வந்து 16 குரோமோசோம் தான். இதெல்லாம் ஸ்பெர்ம்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸ். ஓகே. ஸோ அது வந்து ஃபியூஸ் ஆகும்போது 32 குரோமோசோம்ஸ் கன்வெர்ட் ஆகுமா, அப்போ வந்து அது வந்து ஃபீமேலாக கன்வெர்ட் ஆகும். 32னா ஃபீமேல், 16னா மேல். ஸோ திஸ் சார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து ஜென்ரலாக மேல் பி வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா, அதில் 16 குரோமோசோம் இருந்தால் அது மேல் பி. ஃபீமேல் பியில் 32 குரோமோசோம் இருக்கும். ஜஸ்ட் யூ டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் குரோமோசோம், ப்ளாய்டி. ஸோ ப்ளாய்டி வச்சு நம்ம வந்து செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணப்போம். ஸோ இது வந்து எக்ஸசைஸ். இப்போ வந்து நம்ம ஒரு குவிக் டெஸ்ட் பார்த்துடலாம். ஸோ அதோட வந்து நம்ம இதை வைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் ஹியூமன்ஸ் heterogametic sexes. ஸோ ஹெட்ரோனா என்ன சொன்னேன், டிஃப்ரெண்ட், நாட் சேம். ஓகே. ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட். ஏன்னா மேல் தான் XY, கரெக்ட். ஃபீமேல் XX. ஸோ டிஃப்ரெண்ட் கேமெட்ஸ் இருக்குன்னா அது கண்டிப்பா மேல். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் சாய்ஸ். ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் வித் த நெக்ஸ்ட் slide. In the XX and XO type of sex determination, males produce. ஸோ எங்க படிச்சோம் அந்த XX and XO type? XX XO type வந்து இன்செக்ட்ஸ்ல படிச்சோம், கரெக்ட். ஸோ இன்செக்ட்ஸ்ல இருக்கிற குரோமோசோமை தான் அப்படி நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி இன்செக்ட்ஸ், ரைட். ஸோ இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன்ல வந்து மேல்ஸ் ப்ரொடியூஸ் XO. ஓகே. ஸோ ஆன்சர் இஸ் சி, X bearing and O bearing gametes. Okay, that's why it is heterogametic. Sex determination follows. ஸோ இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பேர்ட்ஸ்னாலே கண்ணை மூடிக்கின்னு என்ன சொல்லணும், ZZ and ZW. So it is option D. In haploid drones, drone என்ன சொன்ன, exactly, it is a male bee. Okay, it is a male bee. So male bees are formed by, male bees are generally formed from unfertilized eggs. அதாவது ஃபர்டிலைசேஷனே ஆகாத எக்ஸ்ல இருந்து டைரக்டா வந்து மேல்ஸ் ஃபார்ம் ஆயிடும், ஃபியூஷனே தேவையில்லை. ஓகே. ஸோ வி கேன் ரைட் ஆப்ஷன் பி. So you can write option B, that is haploid males form from unfertilized eggs. Fertilization ஆகாம மேல் ஃபார்ம் ஆகும், ஃபர்டிலைஸ் ஆனாதான் ஃபீமேல் பேபி ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் bees. Finally, which of the following statement is correct? First one, male honeybees have fathers and sons. No, மேல் ஹனிபிக்கு வந்து ஃபாதரும் கிடையாது, சன்னும் கிடையாது. They only have grandfather and grandson. Okay, this is also a very important statement in NCERT textbook. Okay, ஏன்னு நீங்களே வந்து யோசிச்சா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஜென்ரலா வந்து மேல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் வித்தவுட் எனி ஃபர்டிலைசேஷன். ஸோ தேர்ஃபோர் தேர் வில் பி நோ ஃபாதர். மேல் பிறக்கிறதுக்கு ஃபாதர் தேவையில்லை, குயின் பி இருந்தால் மட்டும் போதும். And male bees generally don't have any son, they will have only grandson, next generation. Okay, so this is false. Okay, option A is incorrect. Female honeybees develop from unfertilized eggs? No, they develop from fertilized eggs. Option C, humans females are heterogametic? Wrong. Human கண்ண முடியும் சொல்லணும், XX வந்து female, XY வந்து male, so it is wrong. Last option தான் correct. In honeybees, male developed by parthenogenesis, that is without any fertilization. Parthenogenesis na என்னது, without fertilization, without
fertilization. Okay. So the option D is the right choice.